மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாமல் மனசில் போட்டு விழுந்து, அதுவும் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் நிறைய இதை பற்றியான தகவல்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு அச்சம் இருக்கும். ஐயோ, நமக்கு இந்த பிரச்சனை இதனால தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குலதெய்வம் தான். ஒரே கன்ஃபியூஷன் இந்த குலதெய்வத்தை வச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தா காலத்துலேயே நாங்கள் குலதெய்வம் கும்பிட்றதில்ல, ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம். நாங்கள் தாத்தா காலத்தில் ஊர் விட்டு ஊர் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா நான்லாம் இப்போ இங்கே தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு குலதெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதோ இல்லை குலதெய்வத்தை எப்படி கும்பிட்றதோ இதுதான். ஒரு மண்ணில் ஒரு 120 வருஷம் ஒரு குடும்பம் வாழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 3 தலைமுறை எடுத்துக்கோங்க கணக்கு. தாத்தா, அப்பா, அந்த பையன், ஒரு 3 தலைமுறை ஒரு மண்ணில் வாழறாங்க அப்படின்னாலே 120 இயர்ஸ் கணக்கு வந்துடும். 3 தலைமுறை ஒரு மண்ணில் வாழும் பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அப்போ குலதெய்வம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பெருமாள் தாங்க, நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பதி பெருமாள் அப்படிங்கிறது அவர் பிரார்த்தனை தெய்வம். அவர் உலகத்துக்கே நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும், உடம்பு சரியில்லையா, சுபகாரியமாக, எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம திருப்பதி பெருமாளை எடுத்துக்கலாம். அவரே என்ன, மலைக்கு வந்த பெருமாள் தான். அந்த இடம் அவரோடது கிடையாது, அது வராக க்ஷேத்திரம். ஸோ வராகர் பர்மிஷன் கொடுத்து தான் திருப்பதி பெருமாள் அந்த இடத்துக்கு வந்தார். ஸோ வராக க்ஷேத்திரத்தில் சுவாமி புஷ்கரணியில் அந்த வராகர் தான், அங்கே அவருடைய க்ஷேத்திரம் தான் அது மலையில். ஸோ வராக க்ஷேத்திரத்தில் வராகர் என்ன பண்ணுறார், பெருமாளுக்கு இடம் கொடுக்குறார். சரி, நீ இருந்துக்கோ இங்கே, குபேரனுக்கு பயந்துன்னு வந்தார். கலியுக வரதனாக அவர் திருமலாவில் பெருமாள் இருக்கார். திருப்பதி பெருமாள் ஏன் யாருக்குமே குலதெய்வமாக இருக்க முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வம்னா ஃபஸ்ட்டு என்ன, திருப்பதியில் இருக்கிறவங்களுக்கே குலதெய்வம் யாராக இருக்க முடியும், கீழே இருக்கக்கூடிய பெருமாளாகத்தான் இருக்க முடியும். கோவிந்தராஜ சுவாமி இருக்கலாம், ராமர் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய திருச்சானூர் தாயார் இருக்கலாம், அங்கேயே அப்பலாய குண்டால இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கலாம், நாராயணவனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கலாம், ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசராக இருக்கலாம். ஸோ மலையில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் பிரார்த்தனை தெய்வம். நீங்கள் எந்த ஒரு விஷயம், எந்த இடத்துல வேணாலும் இருந்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்போ நம்ம மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, புரட்டாசி மாதம் அவருக்கு தளிகை சமர்ப்பிக்கிறது, இது எல்லாமே நம்ம பிரார்த்தனை. ஸோ திருப்பதி பெருமாளை வணங்காத குடும்பங்களே இருக்க முடியாது. அவர் சகல எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர். ஆனால் குலதெய்வம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். இப்போ ரேணுகா பரமேஸ்வரி எடுத்துக்கோங்க. ரேணுகா பரமேஸ்வரிங்கிறது ஒரு பர்டிகுலராக ஒரு குலத்துக்கு அது தெய்வமாக இருக்கும். அப்போ அந்த குலத்துக்கு தெய்வமாக இருக்கக்கூடியதை தான் நம்ம குல தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குலம் அப்படிங்கிறது என்ன, நம்ம நிறைய குலங்கள் நம்ம சொல்லலாம். இப்போது மண்பானை செய்கிறவங்கள எடுத்துக்கோங்க. ஸோ செம்மண்ணில் எடுத்து அந்த செம்மண்ணினால் செய்யக்கூடிய குயவர்கள், அந்த மண்பானை செய்கிறவங்க, செங்கசூளை வச்சுருக்கிறவங்க, ஸோ இவங்களுடைய குலத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கும். நம்ம மீனவர்கள் எடுத்துக்கோங்க. மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மனுக்கு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அந்த குலத்தவர்கள் மட்டும்தான் தெய்வத்திற்கு கொண்டு போய் அவங்க செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாமே. ஸோ அந்த குலத்தவருக்கு அது குலதெய்வமாக மலையனூர் அம்மன் இருந்தாங்க. அதே போல தான் தேசம்மா அப்படின்னு ஒரு தெய்வம். எல்லாமே பெண் தெய்வங்கள் தான். இந்த தேசம்மா பார்த்திங்கன்னா பல மீனவர்களுக்கு அந்த தேசம்மா குலதெய்வமாக இருக்காங்க. இப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு குலத்திற்கு பார்க்கும் பொழுது ஒரு குலதெய்வமாக வழிபாடு செய்வாங்க. இப்போ குலங்கள் எப்படி வந்தது, இப்போ நம்ம பிரிக்கும் பொழுது, இந்த குலங்களை எல்லாம் பிரிக்கும் பொழுது, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கோயம்புத்தூரில் நீங்கள் அந்த கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த குலத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கோணி அம்மன் அப்படிங்கிறது பழைய காலத்து அந்த கோணி அம்மன் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைநாடு பக்கத்தில் தானே உங்களுக்கு கேரளா.
ஸோ இந்த மலை நாட்டில் சேர மன்னர்களுக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் அந்த பார்டரில் கோயம்புத்தூர் சைடு அது ஆண்ட அந்த மன்னர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் வந்தது. ஸோ சேர சோழ பாண்டியர்கள் தான் அப்போ நமக்கு இங்கே ஆண்டார்கள். அந்த அங்கே இருந்த சேர மன்னர்களுக்கும் இங்கே இருந்த சோழ மன்னர்களுக்கும் அப்போ நிறைய வந்து போர் நடக்கும் பொழுது சேர மன்னர்கள் என்ன பண்ணாங்களாம், இந்த அம்மனை ஒரு காளியை வந்து அந்த எல்லையில் வச்சு அதை ஒரு தெய்வமாக வழிபாடு செஞ்சாங்களாம். அது ஒரு பெரிய வனமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்க்கும் பொழுது மன்னர்கள் காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் இந்த மன்னர்கள் காலம் முடிஞ்சு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு குறுநில மன்னர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்களே, இந்த மன்னர்கள் காலம்லாம் முடிஞ்சு அடுத்த காலம் வரும் பொழுது நாட்டில் ரொம்ப பஞ்சம் வந்துருச்சான். அப்போ பஞ்சம் வரும் பொழுது இந்த கோணியம்மன் இருக்காங்களே, இப்போ இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு செங்கலை கொண்டாந்து வச்சு எங்களுக்கு மழை வேணும்னு சொல்லி வேண்டி அந்த குலத்தவர்கள், அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். ஸோ அந்த குலத்தவர்கள் தான் குலதெய்வமாக இந்த கோணியம்மனை ஒரு செங்கலை வச்சுப்பது மழை கொட்டி அவங்களுக்கு நிறையா அப்படியே அந்த இடமே அவங்களுக்கு ரொம்ப விருட்சத்தை அவங்களுக்கு கொடுத்ததாம். இப்படி தான் ஒவ்வொரு குலத்தவர்களும் ஒரு தெய்வங்களை வைத்து வழிபட்டு அது அவங்களுக்கு குலதெய்வமாக வந்தது. இப்போ உங்கள் ஊரில் என்ன தெய்வம் இருக்கோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லை தெய்வம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஊரை அவங்க பிளான் பண்ணும்போது எப்படி பண்ணாங்க, ஒரு சிவன் கோவில், ஒரு பெருமாள் கோவில். இந்த சிவன் கோவிலுக்கும் சரி பெருமாள் கோவிலுக்கும் சரி எல்லை தெய்வமாக ஒரு உக்ர தெய்வம் இருக்கும். ஒரு அம்மன் இருப்பாங்க, மதுரை வீரன் இருப்பாங்க. இப்படி இந்த எல்லை தெய்வங்கள் உக்ர தெய்வங்களாக அந்த கிராமங்களுக்கெல்லாம் வழிபாட்டுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சைவ மதத்தை பின்பற்றுவாங்க, சிவன் கோவில் உங்களுக்கு குலதெய்வமாக வரும். நீங்கள் சிவன் கோவில் குலதெய்வமாக எடுத்துக்கொண்டாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்திற்கும் அந்த பெண் தெய்வத்திற்கும் ஒரு மாரியம்மனாக இருக்கலாம், முத்துமாரியாக இருக்கலாம், இளங்காளியாக இருக்கலாம், அந்த பெண் தெய்வத்திற்கும் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் வைணவர் குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வணங்கணும். அந்த பெருமாளை வணங்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு முனீஸ்வரன் இருக்கலாம், மதுரை வீரன் இருக்கலாம், ஐயனார் இருக்கலாம், யார் இருக்காங்களோ அந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்க வேண்டும். இப்போ மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா அழகர் கோவிலுக்கு முன்னாடி தான் நமக்கு 18ஆம் படி கருப்பர் இருக்காங்க. அதனால் அந்த குலதெய்வம் யாரெல்லாம் அழகரை குலதெய்வமாக எடுத்துக்கிட்டாங்களோ இந்த 18ஆம் படி கருப்பரை எடுத்துக்கிட்டு தான் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இப்படி குலதெய்வமே தெரியாமல் குலதெய்வ வழிபாடே இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களில் என்ன பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா? கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது, இல்லை கல்யாணமாகி நிறைய டிவோர்ஸ் கேசஸ் அந்த ஃபேமிலியில் இருக்கும். 2வது திருமணம், 3வது திருமணம், இப்படி ஒரு குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கவே இருக்காது. நிறைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. இல்லை குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆட்டிசம் சைல்டாக இருப்பாங்க. ஒரு ஆயுள் அகால மரணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆயுள் குறைவாக இருக்கக்கூடிய வம்சங்கள், ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறது. அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கு 45 வயசில் கேன்சரில் செத்து போயிட்டார்னா அடுத்தது பிள்ளைகளும் அந்த 40 வயசு 45 வயசுக்குள்ளேயே அதே மாதிரியான மரணங்கள் சம்பவிக்கிறது. ஸோ ஒரு குலதெய்வம் எப்போ வீட்டில் இல்லையோ சாபங்கள் நம்மளை அதிகமாக தாக்கும். அப்போ இந்த சாபங்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் பெண் சாபங்கள் இருக்கலாம். ஒரு சில குடும்பத்தில் பெண்கள் இறந்து போகும் பொழுது அவங்க நிராசையோடு இறந்து போகிறாங்க. அதனுடைய அந்த பிரேத்த சாபம்னு சொல்லுவோம், இறந்து போகிறாங்க இல்லையா, அந்த பிரேத்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபங்கள். ஸோ ஏன் இதெல்லாம் நம்மளை பாதிக்குது? இந்த குலதெய்வம் இல்லைன்னா நம்மளை எப்படி இதெல்லாம் பாதிக்கும்னா, நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, நவகிரகத்துக்கு விளக்கேற்றுறீங்க. அந்த நவகிரகம் உங்கள் குலதெய்வத்திட்ட கேட்குமா, இந்த பர்டிகுலர் பர்சன் நமக்கு விளக்கேற்றுறாங்க, நான் அனுகிரகம் பண்ணணும், இவளுக்கு பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு குலதெய்வத்தை கேட்குமா? குலதெய்வம் கட்டுப்பட்டு இருந்தாலோ குலதெய்வமே வீட்டில் இல்லை அப்படின்னாலோ அந்த நவகிரகங்கள் எங்கே போய் கேட்கும் இல்லையா? அப்போ நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாமே நமக்கு பலன் தராமல் போய்விடும். அதனால் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய வெட்டிங் கார்டு இல்லை தாத்தாவுடைய வெட்டிங் கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரோடு தான் அவங்க போடுவாங்க. அப்போது இந்த காலத்தில் நம்ம ஊர் பேர் யாருமே சேர்க்கறதில்ல. எதுக்காக அந்த ஊர் பேரை பத்திரிக்கையில் போட்டாங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவர் இவர்,
அப்போ அந்த கோவில் தான் இவங்களுக்கு குலதெய்வமாக வரும். அதனால தான் ஊர் பேரோடு சேர்ந்த இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டோம்னா சைதாப்பேட்டையை சேர்ந்தவர், இந்த தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் அப்படியெல்லாம் போடுவாங்க. ஸோ இதுவுமே கிராமங்களாகத்தான் அந்த காலத்தில் வந்து இருந்தது. அதனால் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய ஊரை தெரிஞ்சுக்கோங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை தெரிஞ்சுக்கோங்க. அந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக 99% இருக்கும். ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்பொழுது தனுஷ்கோடி அழிந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், அங்கே இருந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிற ஊரில் அவங்க கோவில்கள் வந்து கட்டிக்கிட்டாங்களாம். ஸோ குலதெய்வம் எப்போ ஒரு ஊர் அழியுதோ, எப்போ நம்ம இருக்கிற இடம் பூமிக்குள்ளெல்லாம் போயிடுதோ, அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் கூட நம்ம தெய்வங்களை வந்து கோவில் கட்டி வழிபாடுகள் செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் எவ்வளோ ஒரு முக்கியமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனா இன்றைக்கி நம்ம நிறையா வந்து உங்களுக்கு அதுக்கான சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வைத்துக்கொண்டே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.